சாமி எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் எனக்கும் எங்களுக்கும் எவ்வளவு கிருபையா தந்திருக்கிறீங்கப்பா. உடைய அன்புக்காக, இரக்கத்துக்காக, காருண்யத்துக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த நாள்ல எங்களோட சுவாமி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ளும்படியாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே சகோதரி ஜெமிமா லாசரஸ கூட ஆண்டவரே பலப்படுத்தி அபிஷேகித்து வல்லமை எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக உங்களுடைய சமூகத்துல கெஞ்சுகிறோம் சுவாமி. எனக்கு எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்க பரத்திலிருந்து அனுப்பி தரும்படியாக உங்களுடைய சமூகத்துல தாமே நாங்க கெஞ்சுகிறோம். கேட்கிற வார்த்தைகள் ஆண்டவரே சுவாமி நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல 1, 30, 60, 100மாக பலன் தரக்கூடியவைகளாய் சுவாமி எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஆண்டவரே சுவாமி ஊடுருவி பயன்படியாக உங்களுடைய சமயத்துல கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய செவிகளையும் நீ விருத்த சேதனம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் தயவாய் மன்னியும் ஆண்டவரே சுவாமி. தடைப்பட்ட மக்களை கூட நீங்க கொண்டு வரும்படியாக உங்களுடைய சமூகத்துல கெஞ்சுகிறோம். தேவையுள்ள ஆத்துமாக்களை கொண்டு வாங்க சுவாமி. ஆண்டவரே சகோதரியுடைய நாவல் நம்முடைய வார்த்தைகளை வைங்கப்பா. ஆண்டவரே சுவாமி தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளையும் ஊற்றுகிற தேவன் சுவாமி. தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் சுவாமி உடைய ஆவியை ஊற்றும்படியாக உடைய சமூகத்துல தாமே கெஞ்சுகிற சுவாமி. நாங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு இது பிரயோஜனம் இருக்கத்தக்கதாக சுவாமி எங்களோடு கூட இடைப்படும்படியாக உடைய சமூகத்துல தாமே கெஞ்சுகிறோம். எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளங்கள் ஆண்டவரே சுவாமி எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளங்கள் எல்லாவற்றையும் உடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வைங்கப்பா. மீதியான வேளையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி பேசும்படியாக உடைய சமூகத்துல கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கிட்ட ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஜெமிமா லாசர் சிஸ்டர் எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்ரேல் தொடரின் முடிவு பகுதி. ஈரான் இஸ்ரேல் நண்பர்கள் பகைவர்களாக மாறினர் என்ற தலைப்பின் கீழே நம்மளோட செய்தியை பகிர்ந்து கொள்கிறாங்க. ஓவர் டு ஜெமிமா சிஸ்டர். praise the Lord sister. ஸோ உங்களை எல்லோரையும் திருப்பி சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த இஸ்ரேல் சீரீஸை என்னது எடுத்து அநேக மாதங்களாக, இன்ஃபேக்ட் நான் நினைக்கிறேன் ஒரு 1 இயருக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். அநேக காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் வந்து கிருபை செஞ்சார். இந்த வாய்ப்பை தந்த ஸ்டான்லி ஐயாவுக்காகவும் நம்முடைய ஜூம் குழுவினர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நன்றியை செலுத்துகிறேன். ஸோ இன்றைய தினத்துல நம்மளுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்பொழுது நம்ம வந்து என்ன தலைப்புல நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்றால், இஸ்ரேல் ஈரான் இவர்களுடைய உறவு வந்து எப்படி இருந்தது. ஏன்னா ஆரம்ப நாட்கள்ல இவர்கள் வந்து தோழர்களாக இருந்தவர்கள். இப்பொழுது இந்த 2 தேசங்களும் எப்படி எதிரிகளாக அவர்கள் வந்து மாறி நிற்கிறார்கள். வேதாகமத்துடைய கண்ணோட்டம், இந்த காரியங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்க இந்த யுத்த காரியங்களை குறித்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்ற விஷயங்களை குறித்து நம்ம வந்து இந்த தினத்துல என்னது தியானிக்க இருக்கிறோம். ஸோ என்னது நம்ம வந்து கற்றுக்கொள்கிற காரியங்களை நம்ம வந்து அறிந்து கொள்ளும்படியாக இன்னும் நம்ம வந்து நம்மளுடைய உலகத்திலே நம்முடைய சுற்றிலும் நடக்கிற இஸ்ரேல் தேசத்துல என்ன நடக்கிறது என்றும் அதோடைய தாக்கம் உலகத்துல எப்படி உண்டாகிறது என்று சொல்லி நம்ம வந்து அறிந்து கொள்றது மிக அவசியமாக இருக்குது. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் வந்து ஒரு தேசமாக உருவானது வந்து 1948. இந்த 1948ல இருந்து 1979 வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் அவர்கள் வந்து நல்ல ஒரு தோழர்கள் ஒரு ஒப்பந்தத்துல தான் இருந்திருக்கிறார்கள். அப்போ வந்து யாருடைய ஆளுமை ஈரான்ல காணப்பட்டது என்றால் ஷா முகமது ரசா பல்லவிங்கிற என்ற ஒரு நபருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே தான் ஈரான் இருந்திருக்கிறது. அப்ப அந்த நாட்கள்ல ஈரான் தான் முதல் முஸ்லிம் கண்ட்ரி. இஸ்ரேலை வந்து ஒரு தேசமாக அங்கீகரித்த ஒரு தேசம்னு நம்ம வந்து பார்த்தோம் என்றால் ஈரான் தான். சோ ஈரான் வந்து அதிகமான லார்ஜ் பல்க் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆயில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அவங்க வந்து விற்பனை பண்ணிருக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்ல, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் என்னது கோஆபரேஷன் ரொம்ப அதிகமாக ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு என்னது கொடுத்திருக்கிறது. நல்ல ஒரு வர்த்தக உறவு, நல்ல ஒரு டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ல வந்து இந்த 2 தேசங்கள் வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், இந்த 2 தேசங்களுக்கு விரோதிகளாக இருந்தது வந்து அநேக அரபிய அரசாங்கங்கள். சோ அந்த அரபிய அரசாங்கங்கள் ஈரானுக்கும் விரோதி, இஸ்ரேலுக்கும் விரோதி. அதனால இவர்கள் 2 பேரும் ஒரு தோழர்களாக அவர்கள் வந்து காணப்பட்டார்கள். இது வந்து ஒரு மத ஒப்பந்தம் என்று நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால்
தங்கள் தங்கள் தேசத்தை தற்காத்து கொள்ளும்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவர்கள் வந்து உதவியாக இருந்தாங்க. இந்த பீரியட் வந்து எப்போ வரைக்கும் இருந்ததுன்னா 1979 வரைக்கும் இருந்தது. ஆனா 1979ல ஈரான் தேசத்துல ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்தது. அந்த ரெவல்யூஷன் கொண்டு வந்தது யாருன்னா அயத்துல்லா ரோல்லா கொமேனி. சோ இந்த கொமேனி என்ன பண்ணுகிறார் என்றால் ஆல்ரெடி இப்போ ரூல்ல இருக்கிற ஷா முகமது ரெசா பல்லவிய வந்து ஆளுமையில இருந்து அவர் வந்து தூக்கி வீசிடுறாரு. வீசிட்டு ஒரு இஸ்லாமிக் ரீபப்ளிக் ஆஃப் ஈரான அவர் வந்து ஈரான் தேசத்துல ஸ்தாபிக்கிறார். இந்த புதிய அரசாங்கம் இஸ்ரேலை ஒரு தேசமாக அவங்க வந்து அங்கீகரிக்கல. இஸ்ரேலை குறித்து என்ன சொல்லுகிறாங்கன்னா இஸ்ரேல் இஸ் அன் இல்லெஜிட்டிமேட் ஸ்டேட், அப்படின்னா இல்லீகல் தேசம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய எம்பசி வந்து அவர்களுடைய நாட்டுல இருந்தது. அந்த எம்பசியை அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பெலிஸ்தியர்களுக்கு அந்த எம்பசி அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பின அநேக தீவிரவாத கூட்டணிகளுக்கு இவங்க வந்து உதவ ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படிதான் இவங்களுடைய விரோதம் வந்து ஆரம்பிக்குது. இப்ப நம்ம வந்து 1979ல இருந்து 1979க்கு பிறகு நடக்கிற காரியங்களை நம்ம வந்து பார்த்தோம் என்றால், அதிகமாக இஸ்ரேல் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் தான் இருக்கணும்னு இஸ்ரேல் வந்து வாஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா 1980ல இருந்து 88 வரைக்கும் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் யுத்தம் நடக்கிறது. சோ ஈராக்குடைய தலைவர் வந்து சதாம் ஹுசேன். சோ சதாம் ஹுசேன் வந்து இஸ்ரேலுக்கு பிடிக்காது. சோ அதனால சதாம் ஹுசேனை தோற்கடிக்க முடியாத இவ்வளவு வெறுப்புகள் இருந்த போதிலும் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா ஈரானுக்கு வந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட் அவங்க வந்து சப்ளை பண்றாங்க. சப்ளை பண்ண போதிலும் ஈரான் இடத்துல இருந்து வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் வந்து இஸ்ரேலுக்கு வர மாட்டேங்குது. என்ன நடக்குது? 1982ல லெபனன்ல ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் நடக்குது. அந்த கான்ஃபிளிக்ட்ல ஈரான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து லெபன்ல வந்து காணப்படுகிற ஒரு ஷியா டெரரிஸ்ட் குரூப், அந்த டெரரிஸ்ட் குரூப் பேரு தான் ஹெஸ்போல்லா. ஹெஸ்போல்லாக்கு வந்து ஃபைனான்சியல் ஃபண்டிங் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு ஒரு கூட்டணியா ஒரு அவுட்ஃபிட்டா எப்படி ஒரு யுத்தத்துல இஸ்ரேலுக்கு விரோதமாக அவங்க வந்து எழும்பணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான ட்ரைனிங் ஹெஸ்போல்லாக்கு கொடுத்து 2006ல இஸ்ரேல்ல ஹெஸ்போல்லா வந்து விரோதமான யுத்தம் செய்கிறதுக்கு முழுமையான சப்போர்ட் யார் கொடுக்கறான்னா ஈரான் தான் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, பெலிஸ்தீன்ல அநேக மிலிட்டன்ட் குரூப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹமாஸ் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு மிலிட்டன்ட் குரூப் என்னன்னா பெலிஸ்டீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத், PIJன்னு சொல்லுவாங்க. சோ இந்த கூட்டணிகளுக்கு, இந்த தீவிரவாத கூட்டணிகளுக்கு அவங்க வந்து ஃபண்டிங் பண்றனால, ட்ரைனிங் கொடுக்கறனால ஃபுல் பேக்கப்பே ஈரான் கொடுக்குது. கொடுத்தது நிமித்தம் தான் காசால உண்டான யுத்தங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 2008ல, 2012ல, 14, 21, அதுக்கப்புறம் 23ல இருந்து 24ல உண்டான எல்லா யுத்தங்களுக்கு காரணமே அந்த பேக்கப் சப்போர்ட் கொடுத்தது ஈரான். சோ இப்படி உங்களுடைய அந்த ரிலேஷன், நல்ல ஒரு உறவு வந்து ஒரு ஸ்ட்ரெயின்ட் ரிலேஷன்ஷிப்பாக, ஒரு விரோதமான ஒரு ரிலேஷன் ஒரு நபர் அந்த கொமேனிங்கிற மனிதனால உண்டாகுது. 2010ல இருந்து 2020 வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, 2 தேசங்கள், இப்ப ஈரான் இஸ்ரேலுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சா இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு விரோதமாக ஏதாவது செய்யும். சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, மொசாட வச்சு இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, சீனியர் ஈரானியன் நியூக்ளியர் சயின்டிஸ்ட வந்து அசாசினேட் பண்ணிருந்தாங்க. அசாசினேட் பண்றது மட்டுமல்ல, ஈரானுடைய நியூக்ளியர் சென்ட்ரிஃபியூஜ வந்து ஃபுல்லா தரமட்டம் ஆகுறதுக்காக வேண்டி ஸ்டக்ஸ்நெட் என்ற ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ வந்து அவங்க வந்து உள்ள விடுறாங்க. விடுறதுனால என்ன நடந்தது? 2018ல மொசாட் மூலமாக செஞ்ச இந்த காரியங்கள்னால ஆயிரக்கணக்கான சீக்ரெட் நியூக்ளியர் டாக்குமெண்ட் ஆஃப் ஈரான் வந்து மொசாடுடைய கட்டுப்பாடுக்குள்ள வர ஆரம்பிக்குது. சோ இதுக்கு விரோதமாக ஈரான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேலிய டிப்ளமேட்ஸ் வெவ்வேறு தேசங்கள்ல இருப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இஸ்ரேலி டிப்ளமேட் இருப்பாங்க, ஜார்ஜியாங்கிற ஒரு தேசத்துல இருக்கிறாங்க, தாய்லாந்துல இருக்கிறாங்க. அங்க வந்து அவங்கள வந்து அசாசினேட் பண்ணும்படியாக ஈரான் வந்து டைரக்டா பாம்பு அசாசினேஷன் பண்ணும்படியாக
எல்லா காரியங்களும் அவங்க வந்து செயல்படுத்துறாங்க. செயல்படுத்துறது மட்டும் இல்ல, இஸ்ரேலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுடைய எல்லா சிஸ்டம், மிலிட்டரி சிஸ்டமாக இருக்கட்டும், அவங்களுடைய மேரிடைம் சிஸ்டமாக இருக்கட்டும், அதை வந்து தரமட்டமாக்குறதுக்கு அவங்க இப்போ பயன்படுத்துற ஆயுதம் என்னன்னா சைபர் அட்டாக் செய்யறாங்க. 2019 இருந்து 2021 நம்ம வந்து எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த யுத்தம் வந்து எப்படி மாறுதுன்னா இன்டர்நேஷனல் வாட்டர்ல இது வந்து மாறுது. அங்க கடல் ஓரங்கள்ல அந்த இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்ல என்ன நடக்குதுன்னா ட்ரோன் அட்டாக் நடக்கு, மிசைல் அட்டாக் நடக்குது. ஈரானியன் கார்கோ ஷிப்ஸ் வந்ததுன்னா மொசாட் வந்து அதை வந்து அட்டாக் பண்ணி ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. அதே போல இஸ்ரேலுடைய கமர்ஷியல் டேங்கர் வந்து ரெட் சீலியோ அல்லது கல்ஃப் ஆஃப் ஓமன்ல வரும்போது ஈரான் அதை அட்டாக் பண்றது. இப்படிதான் 2021 வரைக்கும் என்னது நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சீரியால சிவில் வார் நடக்குது. இந்த சிவில் வார்ல தான் என்னது இந்த சிவில் வார்ல தான் முதல் முறையாக டைரக்டாக என்னது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஈரானை வந்து தன்னுடைய விரோதியாக அவங்க வந்து முழுமையாக இவங்க வந்து நமக்கு விரோதியாக மாறிட்டாங்கன்னு அநேக காரியங்களை என்ன செய்யறாங்க. இப்ப ஈரான் தேசம் அவங்க பேக்கப் பண்ற தீவிரவாத கூட்டணி ஹெஸ்புல்லா, அதுக்கப்புறம் ரஷ்யா, இவர்கள் வந்து எல்லாம் என்னது சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது இந்த காரியங்களுக்கு எப்படியாவது அந்த டெரன் இஸ்ரேலுடைய பார்டரை வந்து அவங்க வந்து எப்படியாவது இஸ்ரேலுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாதபடிக்கு ஆக்கணும்னு அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேலுடைய மிலிட்டரி பேஸாக இருக்கட்டும், ஆயுதங்களை வைத்து ஹெஸ்புல்லா மூலமாக இஸ்ரேலி ஏர்போர்ட்ஸ்ல வந்து அவங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. அதே போல என்னென்ன பண்றாங்கன்னா சீரியாக்குள்ள என்னது வந்து அங்க வந்து ஈரானியன் வந்து தங்களுடைய டார்கெட்டை வந்து செயல்படுத்துறாங்க. 2018 என்ன நடக்குதுன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுடைய இந்த யுத்தம் எங்க நடக்குதுன்னா சீரிய மண்ணுல அது வந்து நடக்குது. இப்ப நம்ம வந்து பாத்துக்கிட்டோம்னா 2023 இருந்து பிரசன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 7, 2023 அமாஸுடைய அட்டாக் ஆக இருக்கட்டும், ஹெஸ்போலாவுடைய அட்டாக் அகேன்ஸ்ட் இஸ்ரேல் ஆக இருக்கட்டும், யமன்ல உள்ள ஒரு மிலிட்டன்ட் அவுட்ஃபிட், ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட் வந்து ஹவுதிஸ், இந்த எல்லாத்துக்குமே ஈரான் வந்து சப்போர்ட் கொடுக்குது, பேக்கப் கொடுக்குது, ஃபண்டிங் கொடுக்குது, மிலிட்டரி வெப்பன்ஸ் கொடுக்குது. சோ அதனால இந்த யுத்தத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஈரான்ஸ் ப்ராக்சி வார் வித் இஸ்ரேல், டைரக்ட் அட்டாக் கிடையாது. ஆனா இஸ்ரேலுக்கு விரோதமாக எந்தெந்த காரியங்கள் வந்து இஸ்ரேல ஒன்றுமில்லாம ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க ஃபண்டிங் கொடுத்து, அவங்களுக்கு இவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து இப்படிப்பட்ட கிரியைகளை வந்து அவங்க வந்து செய்யறாங்க. 2024 இந்த இன்டைரக்ட் அட்டாக்ஸ் எல்லாம் என்ன நடக்குதுன்னா டைரக்ட் அட்டாக்கா எப்படி மாறுதுன்னா இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா சீனியர் ஈரானியன் ஜெனரல்ஸ தமஸ்கு கான்சுலேட் பில்டிங்ல வந்து அவங்க வந்து அசாசினேட் பண்ணிருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் டைரக்டா ஈரான் வந்து என்ன பண்ணுது, இஸ்ரேலுக்கு விரோதமான மிசைல் அட்டாக், ட்ரோன் அட்டாக் பண்ணுது. அப்ப அந்த அட்டாக்க கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாத இஸ்ரேல் என்னது திருப்பி என்னது அட்டாக். சோ இந்த யுத்தத்துக்கு அது வந்து முடியாத ஒரு யுத்தமாக இது மாறுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன நடக்குதுன்னா 6வது வந்து உலக தேசங்கள் வந்து இந்த 2 தேசங்களுடைய யுத்தத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும், ஒரு சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ் வந்து ஒரு நாட்கள்ல அவங்க ஈரானுக்கும் சப்போர்ட்டிவா இருந்த ஒரு தேசம். அதே போல இஸ்ரேலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப என்னது தேவை. சோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க யுனைடெட் ஸ்டேட்டுடைய பிரசிடென்ட் வந்து டொனால்டு ட்ரம்ப். சோ அவருடைய என்னது தலைமைத்துவத்துல ஒரு பீஸ வந்து கொண்டு வரணும்னு அவங்க வந்து ரொம்ப என்னது முயற்சி பண்றாங்க. ஈரானுடைய விரோதம் சுன்னி குரூப் வந்து எங்க இருக்கிறாங்கன்னா சவுதி அரேபியால இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவும் ஏதோ ஒரு விதத்துல இன்டைரக்டா அவங்க வந்து இஸ்ரேல் கூட கோஆபரேஷன் பண்றாங்க, இன்டெலிஜென்ஸ் கோஆபரேஷன் கொடுக்கறாங்க. ஈரானுக்கு விரோதமான அந்த யுத்தத்துல இஸ்ரேல் வந்து ஜெயிக்கணும்னு இவங்க வந்து முயற்சி பண்றாங்க. ஈரான் அதுக்குள்ள எண்ட்ல இருந்து என்ன பண்ணுது, சிரியாவுடைய ஹெல்ப் இருக்குது, ஷியா மிலிட்டன்ட் குரூப் இருக்குது. ரஷ்யா வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்ட் ஆக்ட். இந்த யுத்தத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா ரஷ்யா வந்து ஒரு பக்கம் இஸ்ரேலோட நல்ல ஒரு ஒப்பந்தத்துல என்னது இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஈரானுக்கு வந்து மிலிட்டரி கோஆபரேஷனும் கொடுக்குறாங்க, பொலிட்டிக்கல் கோஆபரேஷன் என்னது கொடுக்குறாங்க. இப்ப இந்த உலகத்துல உள்ள பெரிய பெரிய தேசங்கள் என்ன ஆகுதுன்னா 2 கேம்பாக அவர்கள் வந்து பிரிகிறார்கள்.
ஒரு சாரார் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக ஈரான் செய்யறது கரெக்ட், தன்னை வந்து அதை தற்காத்து கொள்ளுகிறது என்னது கரெக்ட்னு என்னது சொல்லுகிற தேசங்கள். இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு யுஎஸ் மாதிரி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிற தேசங்கள். அதனால நிறைய என்னது ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னது என்ன சொல்றாங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து 3வது மகா யுத்தத்துக்கு இந்த உலகம் வந்து அதுக்கு நேராக என்னது போய்க்கொண்டு என்னது இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அநேக என்னது ரிசர்ச்சர்ஸ் வந்து அப்படிப்பட்ட ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ பாருங்க, இந்த யுத்தம் வந்து எப்படின்னா, அரசியல் ரீதியாக இஸ்ரேல் வந்து என்ன நினைக்குதுன்னா, ஈரான் எந்த நியூக்ளியர் வெப்பனும் டெவலப் பண்ணக்கூடாது, எந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் அவங்க வந்து லான்ச் பண்ணாலும் அது வந்து தன்னுடைய தேசத்துக்கு ஒரு ஆபத்தாக முடியும்னு இஸ்ரேலுடைய கண்ணோட்டம். சோ இன்னொன்னு, ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் வந்து என்னுடைய தேசத்துல நான் எடுக்கிற முடிவுகள்ல இஸ்ரேலுடைய கட்டுப்பாடோ, இஸ்ரேலுடைய இன்ஃப்ளூயன்ஸோ, இஸ்ரேலுடைய கண்ட்ரோலோ என்னது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த 2 தேசங்களுடைய அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய என்னது ஸ்டாண்ட் பாயிண்ட். இப்ப நான் சொன்னபடி ஒரு பீஸ் பேக்ட் வரணும்னு என்னது சொல்லவும், இஸ்ரேலும் அட்டாக் பண்ணுது, ஈரானும் அட்டாக் பண்ணுது. சோ ஈரான் என்ன ஒரு சூழ்ச்சி பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ன்னு ஒரு கேனல் இருக்குது. அந்த கேனல் மூலமாக தான் உலகத்துல அரபு தேசங்கள்ல இருந்து வெவ்வேறு தேசங்களுக்கு என்னது ஃபியூல், எனர்ஜி, ஆயில், இது எல்லாம் என்னது கார்கோ வர்ற என்னது வழி. அந்த வழி வந்து ஈரானுக்குள்ள இருக்கிறதுனால ஈரான் அதை வந்து தன்னுடைய கட்டுப்பாடுல வைத்து அதை வந்து க்ளோஸ் பண்றாங்க. க்ளோஸ் பண்ணா வெவ்வேறு தேசங்களுக்கு எனர்ஜி கிடைக்காது, ஆயில் கிடைக்காது, ஃபியூல் கிடைக்காது. இப்போ நம்ம சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொன்னோம்னா எல்பிஜி என்னது கேஸ் பற்றாக்குறைவுகள், என்னது பெட்ரோல் பற்றாக்குறைவுகள் இப்படி ஆகும். சோ இப்படி ஆகும்போது டிரான்ஸ்போர்ட் தடைப்படும். டிரான்ஸ்போர்ட் தடைப்பட்டுச்சுன்னா ஒரு இடத்துல கிடைக்கிற என்னது ஃபுட் வந்து எல்லா இடத்துலயும் என்னது கிடைக்காது. சோ ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ என்னது பண்ணுவாங்க. சோ அது ஸ்டாப் ஆகும். அது ஸ்டாப் ஆச்சுதுன்னா ஃபுட் ஷார்டேஜ் ஆகும். ஃபுட் ஷார்டேஜ் ஆச்சுதுன்னா இது வந்து ஒரு விஷியஸ் சர்க்கிளா மாறி ஃபெமைன்ஸ்ல கொண்டு வரும், யுத்தத்துல கொண்டு என்னது முடியும். ஜனங்கள் சாதாரணமான இந்த காமன் பீப்புள் லைக் அஸ் அவங்க வந்து என்னது பாதிக்கப்படுவாங்க. சோ என்னது ஈரான் வந்து என்ன நினைக்குதுன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ வந்து நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சா இஸ்ரேல வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம். ஆனா இஸ்ரேல யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு யுத்தத்துல தேவனே அவங்களுக்காக என்னது வழக்காடுறத நம்ம வந்து இவ்வளவு நாள் நம்ம வந்து இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு இருந்த சரித்திரத்துல நம்ம வந்து பார்க்க முடியும். பாருங்க, இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த மிசைல், இந்த ட்ரோன் அட்டாக்ல யுஎஸ் மிலிட்டரி இன்வால்வ்மெண்ட் உண்டாகுது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் ஆக. ஸோ சப்போர்ட் ஆக அவங்களுக்கு வந்து அவங்க இன்வால்வ் பண்ணி இவங்க வந்து ஈரானை கட்டுப்படுத்துறதுக்கு யுஎஸ் அதால் முடிந்த என்னது முயற்சி பண்றாங்க. இந்நாள் வரைக்கும் ஒரு நாள் நம்ம நியூஸ்ல பார்ப்போம், பீஸ் ஒப்பந்தம் என்னது பேச்சுவார்த்தைகள் நடக்குது, யுத்தம் ஓஞ்சுதுன்ட்டு என்னது நியூஸ் நம்ம ரீட் பண்ணுவோம். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி நியூஸ் ரீட் பண்ணா திருப்பி யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்படிதான் ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து இப்படிப்பட்ட நியூஸ்களை தான் என்னது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த யுத்தம் வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த யுத்தத்தை வந்து யார் என்னது முடிக்க நினைச்சாலும், ஒரு பீஸ் டாக்க பண்ண வச்சாலும் என்னது அது வந்து ஒரு முடிவுக்கு கத்தரே நினைக்காத வரைக்கும் அது நடைபெறாது. இப்ப இந்த எல்லாம் நடக்கிற யுத்தங்களை இப்ப நம்ம கிறிஸ்தவ மண்டலத்துல அநேக போதகர்கள் இருக்கிறாங்க, அநேக டினாமினேஷன்ஸ் இருக்குது. இவங்க வந்து ஒரு பிப்ளிக்கல் கண்ணோட்டத்தை என்னது கொடுக்குறாங்க. என்னன்னா தேவன் வந்து இஸ்ரேல கொடுத்த அநேக தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாடுல எழுதி வச்சிருக்கிறாரு. சோ அந்த சில தீர்க்க தரிசனங்களை கம்பேர் பண்ணி மேபி ஆண்டவர் சொன்ன இந்த விஷயங்கள் தான் இப்போ நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு டிஸ்பென்சேஷனல் என்னது ப்ரீச்சர்ஸ், எண்ட் டைம் ப்ரீச்சர்ஸ் நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஈரான்ங்கிற தேசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இதோடைய மாடர்ன் நேம். இது பண்டைய காலத்துல பைபிள் நாட்கள்ல இதோடைய பேர் என்னன்னா பெர்ஷியா தான் ஈரானாக என்னது மாறி இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெர்ஷியா தேசம் வந்து ஓரளவுக்கு இஸ்ரேலர்கள் அங்க வந்து அடிமைத்தனத்துல அவங்க வந்து போனாலும் அவங்கள வந்து ரொம்ப ஒடுக்கல. அவங்களுக்கு ஒரு விதமான ஃப்ரீடம் கொடுத்தாங்க, மத ஃப்ரீடம் கொடுத்தாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அவங்க வந்து சமாதானமாக கழிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை உண்டாக்குனாங்க. சோ இந்த பெர்ஷியா தேசத்தை குறித்து நம்ம வந்து பழைய ஏற்பாடை எடுத்துக்கிட்டோம்னா
எஸ்ரா புஸ்தகத்துல நம்ம வந்து படிக்கலாம். நெகேமியா புஸ்தகத்துல வந்து கோரேஸ் ராஜாவை குறித்து நம்ம வந்து பாக்குறோம். கோரேஸ் ராஜா வந்து அந்த அடிமைகளாக இருக்கிற யூதர்களை நெகேமியாவுடைய லீடர்ஷிப்ல திருப்பி நீங்க வந்து உங்களுடைய தேசத்துக்கு நீங்க வந்து திரும்பலாம். இடிந்து போயிருக்கிற உங்களை அலங்கத்தை வந்து திருப்பி நீங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் என்னது கடவுளுடைய வார்த்தை வந்து என்ன சொல்லுது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் என்று ஏசாயா 44வது அதிகாரம் 28வது வசனத்திலையும் 45வது அதிகாரம் 1வது வசனத்திலயும் நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இந்த வசனங்கள் நீங்க வந்து கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிட்டு நீங்க வந்து அதை ரீட் பண்ணும்போது இந்த எல்லா காரியங்களும் என்னது கனெக்ட் ஆகுறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி எசேக்கியேல் 38வது அதிகாரம் 39வது அதிகாரத்துல அநேக தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்புகிற கோலிஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் குறித்து அவர் வந்து தீர்க்க தரிசனங்கள் சொல்றாரு. அதுல வந்து அவர் 3 பிளேசஸ் அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. ஒண்ணு வந்து பர்ஷியா, சோ அது வந்து மாடர்ன் ஈரான். இன்னொன்னு வந்து கூஷ்ங்கிற ஒரு தேசத்தை சொல்றாரு. இன்னொன்னு வந்து பூட்ங்கிற ஒரு தேசத்தை குறித்து அவர் வந்து சொல்றாரு. சோ இந்த வெவ்வேறு தேசங்கள் வந்து இப்போ இதோடைய மாடர்ன் நேம்ஸ் என்னன்னு என்னது நம்ம வந்து கொஞ்சம் அறிஞ்சுக்கிட்டோம்னா என்னது ரொம்ப என்னது நல்லா இருக்கும்ட்டு என்னது நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கூஷ்ங்கிற தேசம் வந்து எத்தியோப்பியா பகுதியில இருக்கிற சுதான் தேசத்தை தான் கூஷ்ன்னு என்னது கருதப்படுகிறது. அதே போல பூட்டுங்கிற தேசம் வந்து நார்த் ஆப்பிரிக்கால இருக்கிற லிபியாங்கிற தேசம். இந்த 3 தேசங்கள் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக என்னது வருண் ஆண்டவர் வந்து எழுதி வைத்திருக்கிறார். அதோடைய ஆரம்பம் தான் இப்பொழுது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற யுத்தம் சொல்லிட்டு அநேக அந்த பெண்டகாஸ்டல் சர்க்கிள்ல அல்லது டிஸ்பென்சேஷனல் திருச்சபைகள்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவு தான் என்னது அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா அதை வந்து நம்ம வந்து கரெக்டா இது இப்படிதான் நம்ம வந்து கருத முடியாது. சோ ஆண்டவர் வந்து நடந்து முடிந்த அரசியல் ரீதியாக சரித்திரத்துல நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை குறித்து அங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறதா, இனிமேற்கொண்டு என்னது நடக்க போகிற என்னது விஷயம் அல்லட்டா இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை குறித்து தான் என்னது அது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குதான்னு என்னது நம்ம வந்து அதாவது கரெக்டா நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா எசேக்கியேல் 38 39வது அதிகாரத்துல மட்டுமல்ல, சகரியா தீர்க்கதரிசி 12வது அதிகாரம் 14வது வசனத்துல அதை குறித்து வந்து அவர் வந்து சொல்லுகிறாரு. அப்புறம் வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலயும் நம்ம வந்து இந்த காரியங்களை குறித்து நம்ம வந்து பார்க்க முடியும். இது எல்லாத்துலயும் நம்ம ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் ஒரு சவுண்ட் டீச்சிங்ல இருக்கிற நம்ம சவுண்ட் டாக்டரினல் வைஸ்ல இருக்கிற நம்ம ஒரு டேட்டை வச்சோ இந்த சம்பவம் கர்த்தருடைய வசனத்துடைய இந்த நிறைவுன்ட்டு நம்ம வந்து திட்டவட்டமாக நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் அதுக்கு பதிலா ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில இருக்கும்போது மத்தேயு 24வது அதிகாரம் 42ல இருந்து 44வது வசனத்துல ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கடைசி நாட்கள்ல யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு வராது, வேதனைக்கு ஆரம்பம். இன்னொரு வார்த்தை என்னன்னா, இப்ப இஸ்ரேல்ல நடக்கிற இந்த காரியங்களுடைய உச்சகட்டம் எங்கே வந்து முடியும் என்றால் இயேசுடைய 2வது வருகை. இயேசு வந்து இஸ்ரேல் தேசத்துல அந்த ஒலிவ மலையில அவருடைய கால்கள் வந்து அவர் வந்து திருப்பி என்னது இறங்குகிறது தான் அந்த பைவோட்டல் என்னது பாயிண்ட். சோ நம்ம வந்து என்ன ஞாபகம் வச்சிருக்கோம்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவருடைய வருகை நாட்கள பிதாவை தவிர யாரும் அறியாது. அதுக்கு முன்பதாக நடக்கிற இந்த சம்பவங்களை குறித்து இது திட்டவட்டமாக இது இப்படிதான் நம்ம வந்து ஒரு டேட்டோ ஒரு கணிப்போ மனிதர்கள் நம்மளுடைய கால்குலேஷன் நம்மளுடைய அசம்ஷன் இது எல்லாமே என்னது டோட்டலி 100% அக்யூரேட்டா இருக்கும்னு நம்ம வந்து சொல்லவே என்னது முடியாது. நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணலாம், மேபி இதா கூட இருக்கலாம்னு சொல்லலாமே தவிர இதுதான் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சங்கீதம் 122வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் வந்து சொன்னது போல எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறது நம்மளுடைய கடமை. அதே போல ஆண்டவருடைய 2வது வருகைக்காக ஆவிக்குரிய ரீதியாக எவ்வளவு ஒரு ஆயத்தை நமக்கு இருக்குதுன்னு நம்ம வந்து நம்மள வந்து டிசைன் பண்ணுகிற ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். பயத்தை விட்டுட்டு இந்த எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய கட்டுப்பாடுல நடக்கிறது, அவருடைய ஆளுமையில இருக்கிறது, எல்லா கருத்துக்களும் துரைத்தனங்களும் அவருடைய கையில இருக்கிறது, நமக்கு சித்தமானவனை ஆட்சியில வைக்கிறவரும் வீழ்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். சோ அதனால இந்த தீர்க்க தரிசன கிளைம்ஸ் ப்ராஃபட்டிக் கிளைம்ஸ வந்து வசனங்களின் அடிப்படையில நம்ம வந்து அதை வந்து ஒரு ப்ராஃபட்டிக் இதான் நம்ம வந்து எடுத்துக்கொள்கிறது வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்
கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணுகிறது தான் ரொம்ப நல்லது என்று நான் கருதுகிறேன். சோ இந்த எசேக்கியேல் 38வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் என்றால், அங்கே கோகுன்னு ஒரு செட் யுவர் ஃபேஸ் அகைன்ஸ்ட் கோகுன்னு எசேக்கியேல் 38 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கும். இந்த கோக் ஒரு ஃபியூச்சர் வேர்ல்ட் லீடர். அந்த வேர்ல்ட் லீடர் ஒரே உலகம், ஒரே மதம், அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு நேராக இப்போ உலகம் நகண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இப்ப நம்மளுடைய தேசத்தை நம்ம கொண்டோம் என்றால் ஒன் காட், ஒன் நேஷன், ஒன் ரிலிஜன், ஒன் ரேஸ், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக போகிறது. இதுக்குடைய அடுத்த கட்டம் என்னன்னா ஒரே உலகம், ஒரே மதம். அங்க மற்ற எந்த மதத்துக்கும் ஒரு வேலை இல்லாதபடிக்கு சயின்டிபிக்கலி ஏதாவது ஒரு சிஸ்டமா கொண்டு அந்த சிஸ்டம்க்கு கீழே உலகத்துடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி இப்பொழுது ஆளுமையில இருக்கிற கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும், கார்ப்பரேட் லீடர்ஸ் ஆக இருக்கட்டும், அவர்கள் இந்த பூமியை ஆளுகை பண்ணுகிறவர்களுடைய ஒரு விஷயத்த குறித்து நம்ம இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சிஸ்டம் உருவாயிட்டு இருக்குது. சோ மேபி இந்த சிஸ்டம் கூட காக்னு ஆண்டவர் மென்ஷன் பண்ணிருக்கலாம். இன்னொன்னு, மாகோகுடைய தேசம் 2வது வசனத்துல பாக்குறோம். இது இஸ்ரேலுடைய வடபகுதியில இருக்கிற ஒரு தேசம். இன்னொன்னு, மேஷேக்னு ஒரு நேம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அது மாடர்ன் டர்க்கி, அந்த இடமா கூட இருக்கலாம். தூபால்ங்கிற ஒரு தேசம் சொல்லப்படுகிறது, அதுவும் மாடர்ன் டர்க்கி தான் சொல்லிட்டு நிறைய பைபிள் ரிசர்ச்சர்ஸ் முன்னாடி தேசங்கள் உலகம் எப்படி இருந்தது, என்ன பெயர்களோடு இருந்தது, இப்பொழுது அது எப்படிவாக மாறி இருக்கிறது என்று சொல்லி அநேக ஆராய்ச்சியாளர்கள் அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்க எல்லாத்தையும் சொல்லி வைத்திருக்காங்க. தேவன் இஸ்ரேலை குறித்து தம்முடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கிறாரு. இஸ்ரேல் சிதறடிக்கப்படும், இஸ்ரேலுக்கு விரோதமாக அநேக விரோதிகள் எழுப்பார்கள். ஆனாலும் தேவன் வெவ்வேறு தேசங்கள்ல இருந்து அவர்களை திருப்பி ஆண்டவர் ஒருங்கிணைப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய அந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஏன்னா அந்த கடைசி நாட்கள்ல நேச்சுரல் காலாமிட்டிஸ் ரொம்ப அதிகமாகும், எர்த்குவேக் உண்டாகும், வெவ்வேறு தேசங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சமாதானம் இல்லாத நிலைகள்ல இருப்பாங்க, ஹெவி மழைகள் உண்டாகும், கிளைமேட் சேஞ்ச் உண்டாகும். இது எல்லாமே வசனத்துல இருக்கிறது, இப்ப நடந்து கொண்டே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நவம்பர் மந்த் வரைக்கும் இந்த உலகம் எல் நினோவுடைய வேவ்ஸ்னால, ஹீட் வேவ்ஸ் ஆகவோ அல்லது ஹெவி ரெயின்னால பெரிய ஒரு அழிவு இந்த உலகத்துக்கு வரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். அது நிமித்தம் நம்மளே நம்மளுடைய தமிழ்நாட்டுல பாக்குறோம், நிறைய அதிகமான ஹை டெம்பரேச்சரை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே எண்ட் டைம்ஸ் உடைய சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாச்சும் மத்தியில கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பார். ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம காணப்பட்டு தொடர்ந்து இஸ்ரேலுடைய மீட்புக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக, மேசியாவாகிய இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக, தேவனை அவர்கள் உணர்ந்து அவர்கள் கிறிஸ்துவையோ கிறிஸ்துவர்களையோ அவர்கள் வெறுக்காதபடிக்கு அவர்களை நேசிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவி எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய மகன் தேவனுடைய மகள் மேல கர்த்தருடைய ஆவியை கர்த்தர் பொழிந்திருக்கிறாரோ, அதே போல இந்த இஸ்ரேல் ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேல் கர்த்தருடைய ஆவியை கர்த்தர் தாமே பொழியும்படியாக நாம் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து கொள்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இந்த இஸ்ரேல் சீரீஸ்க்காக வேண்டி ரிசர்ச் பண்ண அநேக காரியங்கள், தெரியாத அநேக விஷயங்களை நானும் கற்றுக்கொள்ள முடியாக கர்த்தர் கிருபை செஞ்சார். எனக்கு தெரிகிறது ரொம்ப எப்படி சொல்றது, பெரிய கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு தெரியும். வாஸ்டான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. அதை தவிர நம்ம மத்தியில இருக்க ஸ்டான்லி ஐயா நிறைய விஷயங்கள் ஐயா சொல்லுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஐயா விட்டு போன காரியங்களை ஐயாவும் பகிர்ந்து கொள்வார்கள் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சிஸ்டர்.